அடுத்தபடியாக நம்முடைய எஸ்எம் நகர் மஸ்ஜித்-ஏ-நூர் பள்ளிவாசலிலே நீண்ட காலமாக பேஷ்மானாக பணியாற்றி வருகின்ற எங்களுடைய உஸ்தாத் மௌலானா மௌலவி கே சுனூர்தீன் இம்தாதி ஹாஃபிஸ் இர்ஷாதி ஹஜ்ரத் அவர்கள் இப்போது உரை நிகழ்த்துவார்கள். Alhamdulillah Rabbil Alamin wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd faqad qala Allah subhanahu wa ta'ala fi kalamihil karim wal furqanil majid a'udhu billahi minash shaitanir rajim khalaqal insana 'allamahul bayan قال نبينا رسول الله صلى الله عليه وسلم الحكمة ضالة المؤمن فإن أدركها أو كما قال أو كذا قال عليه الصلاة والسلام. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாவதாக. சாந்தியும் சமாதானமும் இருளோக சர்தார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சத்திய சஹாபாக்கள் இறைநேச செல்வர்கள் இமாமீன்கள் குறிப்பான அனைவரின் மீதும் என்றென்றும் உரித்தாவதாக. தகுதி வாய்ந்த மேட்டுப்பாளையம் எஸ்எம் நகர் அல் மதரசத்துல் உஸ்மானியா அரபி பாடசாலையின் 36ஆம் ஆண்டு நிறைவு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற ஹாஜி ஒய்சேபாய் அவர்களே மற்றும் இங்கே வாழ்த்துறை சிறப்புரை வழங்குவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பு சகோதரர் ஐயூபாய் அவர்களே மற்றும் இங்கே விழாவை சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் சலாத்தினை சமர்ப்பணம் செய்து எனது உரையை துவக்கம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் மதரசத்துல் உஸ்மானியா அரபி பாடசாலை துவக்கம் செய்யப்பட்ட ஆரம்ப காலத்திலே ஆசிரியராக பணியாற்றி இந்த மதரசாவுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய பங்கு வருகின்றது என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நன்மையை நாடியே மருமாகிவிட்ட ஹாஜி ஏகே யஹ்யா சாஹிப் அவர்கள் மதரசாவை ஆர்வத்தோடு துவக்கம் செய்து அதனுடைய பணியை அவருடைய மகனார் ஹாஜி ஒய்சேபாய் அவர்கள் திறம்பட இதுவரை செயல்படுத்தி வருகின்றது பாராட்டுக்குரிய ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறந்த அவர்களுடைய மன்னரையை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி அருள் புரிவானாக. இன்னும் காலம் சென்ற அருமை சகோதரர் ஏஎல் ஜாபர் அலி இம்தாதி ஹஜ்ரத் அவருடைய மன்னரையும் அல்லாஹ் சுவர்க்க பூங்காவாக ஆக்கி தருவானாக என்று துவா செய்து எனது வார்த்தைகளை துவக்கம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே மனிதனை படைத்து கலகல் இன்சான் அல்லமுல் பயான் என்பதாக திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான்.
மனிதனை படைத்து மனிதனுக்கு உண்டான தெளிவான விளக்கத்தையும் நாம் கற்றுக் கொடுத்திருக்கின்றோம் என்பதாக மேலே வாசித்த வசனத்தில் எல்லாம் குறிப்பிட்டு காட்டுகின்றார். இந்த உலகத்திலே மனிதர்கள் என்று எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் சராசரியாக எல்லா மனிதர்களுமே மனிதர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் தன்னுடைய பகுத்தறிவாற்றலை பயன்படுத்தி நன்மையான காரியங்கள் எவை, தீமையான காரியங்கள் எவை என்பதை பற்றி பிரித்து தெரிந்து அதன் அடிப்படையிலே வாழக்கூடிய மனிதனை மனிதனாக நாம் பார்க்கின்றோம். அதற்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்கள் மனித தன்மையை விட்டு ஒரு தவறான காரியத்தை செய்யக்கூடிய நேரத்தில் அவனை மிருகம் என்பதாக சொல்கின்றோம், நாய் என்பதாக சொல்கின்றோம், கழுதை என்பதாக சொல்கின்றோம். அந்த மனிதனுடைய அந்தஸ்தை விட்டு அந்த மனிதன் நீங்கி விடுகின்றான். காரணம் என்னவென்று சொன்னால் அந்த மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய நல்லொழுக்க பண்புகள், சீரான வழிமுறைகள் அவனிடத்தில் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், அன்சிலுன் நாஸ மனாசிலிகும். ஒரு மனிதனுக்கு மனிதன் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்து எப்பொழுது கிடைக்கின்றது என்று சொன்னால் அவனுடைய குணாதிசயங்கள், அவனுடைய நடைமுறைகள், அவனுடைய செயல்பாடுகளை வைத்துத்தான் மனிதனை மனிதராக நாம் பார்க்கின்றோம். ஆனால் அன்பிற்குரியவர்களே, இவைகளிலே ஏதாவது ஒரு மாற்றங்கள், குறைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த மனிதனை மனிதனாக பார்ப்பது கிடையாது. மிருகத்திற்கு ஒப்பிட்டு, விலங்குகளுக்கு ஒப்பிட்டு அந்த மனிதனை பார்க்கக்கூடிய ஒரு நிலையிலே தான் இந்த மனித சமுதாயம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வழிமுறைகளை போதித்து ஒழுக்கமான உன்னதமான நெறிமுறைகளை கற்றுத்தரக்கூடிய கல்வி என்பது மனிதனுக்கு மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலக்கல் இன்சான அல்லமஹுல் பயான், மனிதனை படைத்து மனிதனுக்கு நாம் கல்வி ஞானத்தை நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்பதாக. அந்த மனிதனிடத்தில் அந்த கல்வி என்பது வரக்கூடிய நேரத்திலே அந்த மனிதன் தவறிலே இருந்து அந்த மனிதன் விலகிக் கொள்கின்றான். ஒரு தவறான காரியத்தை செய்யக்கூடிய நேரத்திலே அவனுக்கு கற்ற கல்வி, அவனிடத்தில் போதிக்கப்பட்ட ஒழுக்கங்கள் என்பதை அதை தடுத்து விடுகின்றது என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சேவைகளை தான் மதரசாக்கள் செய்து வருகின்றது. அன்பிற்குரியவர்களே, ஒரு காலம் இருந்தது, ஒழுக்கம் என்பது அடிப்படையாக வீடுகளிலே இருந்து வரும். ஆனால் இன்று எந்த இடத்திலே ஒழுக்கம் என்பது பிறப்பிடமாக இருக்கிறதோ அந்த இடத்திலே சீர்கெட்டு போயிருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கின்றோம். வீடு என்று சொன்னால் வீட்டிலே காலையிலே எழுந்ததிலே இருந்து மாலை நேரம் வரை அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்கள், அல்லாஹ் ரசூலுடைய நினைவுகள் வீடுகளிலே ஒரு காலத்தில் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் அன்பிற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று நிலைமை மாறி போய்விட்டது. ஒரு காலத்திலே மக்ரிபுடைய தொழுகை, அன்பிற்குரியவர்கள் மக்ரிபுடைய தொழுகை தொழுது விட்டு கடை தெருவானது வீடுகளில் இருக்கக்கூடிய பகுதிகளிலே நாம் சென்றோம் என்று சொன்னால் அந்த வீடுகளிலே இருந்து ஓதக்கூடிய திருக்குறானை ஓதக்கூடிய சப்தம், வாசிக்கக்கூடிய சப்தம் கேட்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. ஆனால் அன்பிற்குரிய எல்லா நடிகார்களே, இன்றைய நிலை எப்படி மாறி போட்டது என்று சொன்னால், நாம் மாலை நேரத்திலே அல்லது பகல் நேரத்திலே சரி, வீடுகளை கடக்கக்கூடிய நேரத்திலே வீடுகளுடைய நிலை எப்படி வந்தது என்று சொன்னால், சீரியல்களுக்கு அடிமையாகி நாடகங்கள், அதே போன்று இசைக்கருவிகள், பாட்டுகள் போன்ற ஒளியை கக்கக்கூடிய இடங்களாக வீடுகள் என்று மாறி போய் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கின்றோம். அது ஒரு காலத்திலே இயற்கையாக அந்த கருவிகளில் இருந்து வருவது மட்டுமல்ல, இன்று பெண்களுடைய நிலை எப்படி போய்விட்டது என்று சொன்னால், ஒரு காலத்திலே பெண்கள் பிள்ளைகளை தூங்க வைப்பதற்கு, அதாவது கலிமாக்களை, திருக்குறானுடைய வசனங்களை, லா இலாஹ இல்லல்லாஹ் போன்ற அற்புதமான வார்த்தைகளை சொல்லி அந்த பிள்ளைகளை உறங்க வைத்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்று நிலைமை எப்படி மாறி போயிருக்கிறது தெரியுமா? பெண்கள் வீடுகளிலே வேலை செய்கின்றார் என்று சொன்னால், வீட்டிலே அதாவது ஆடியோக்கள் MP3 சினிமா பாடல்களை போட்டுக்கொண்டு ரசித்துக் கொண்டே வேலைகளை செய்யக்கூடிய அடுமடை வேலையாக இருக்கட்டும், அடுப்படைகளை செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும், காதுகளிலே ஹெட்போனை மாட்டிக்கொண்டு இசைகளை, பாட்டுகளை கேட்டுக்கொண்டே கொண்டு வேலைகளை செய்யக்கூடிய நிலையில் பெண்களுடைய நிலை மாறி போயிருக்கிறது. பெண்களுடைய நிலை, வீடுகள் ஒரு காலத்திலே கல்வி ஞானத்தை ஊட்டக்கூடிய, ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய கல்விக்கூடங்களாக வீடுகள் இருந்தது. ஆனால் இன்று அவைகள் எல்லாம் மாறி போய் நாம் பெற்றோர்களை இதே நிலையிலே இருந்தால் நம்மால் வளர்க்கப்படக்கூடிய
பிள்ளைகளுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் ஒருவரிடம் சிந்தனை செய்து பார்க்க கடமைப்பட்டுள்ளாக இருக்கின்றோம். தற்கால சூழ்நிலைகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஒழுக்கம் என்பதை தவறி போய் ஒழுக்கம் என்பதை எங்கே கிடைக்கும் என்று தேடக்கூடிய அளவிற்கு அன்பிற்குரியவர்களே, ஒழுக்கம் இழந்த நிலையிலே இன்று எல்லா மனிதர்களிடத்திலேயும் பிள்ளைகளிடத்திலேயும் பெரியோர்களிடத்திலேயும் ஒழுக்கமற்ற தன்மை என்பதை அருமையான முறையிலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலையான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அதற்கு ஆணித்தரமாக ஒழுக்கங்களை போதிக்கக்கூடிய மதரசாக்கள், இன்றைய அந்த மதரசாக்களிலே குழந்தைகளை ஓரளவாவது அந்த குழந்தைகளை திருத்தி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஞாபகத்தை அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஊட்டி அந்த குழந்தைகளை சீரான முறையிலே நெறிமுறைப்படுத்துவதற்காக வேண்டி சிறப்பான பணியை இது போன்ற மக்தபு மதரசாக்கள் அடிப்படையாக செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் மறந்துவிடக் கூடாது. அன்பிற்குரிய பெரியோர்களே, குறிப்பாக தாய்மார்களே, உங்களால் வளர்க்கப்படக்கூடிய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் மதரசாக்களுக்கு அனுப்பி வையுங்கள். மதரசாவுடைய சட்டங்கள் ஒழுக்கங்களுக்கு அந்த குழந்தைகளை கட்டுப்படுத்தி அந்த குழந்தைகளை கல்வி கற்பதில் நீங்கள் ஆர்வமாக இருக்க வேண்டும். அத்தோடு வீடுகளிலே நீங்கள் எந்த அளவிற்கு அந்த குழந்தைகளை பாதுகாப்பாக பிள்ளைகளிடத்திலே பேசக்கூடிய நேரத்திலே நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை கொண்டு அந்த பிள்ளைகளை நீங்கள் ஊமை காட்டுங்கள். அல்லாஹ்வை கொண்டு ஒரு தவறு செய்து விட்டு சொன்னால் நீங்கள் அந்த குழந்தை இடத்திலே அல்லாஹ் உன்னை நரகத்திலே போட்டு விடுவான், அல்லாஹ் உனக்கு தண்டனை கொடுத்து விடுவான் என்ற அச்சமூட்டக்கூடிய அழகான வார்த்தைகளை நாம் சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலே அன்பிற்குரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய இறையச்சம் என்பது வரும். அதற்கு மாற்றமாக அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே ஒழுக்கத்தினுடைய விஷயத்திலே நாம் சற்று பின்தங்கி விட்டோம் என்று சொன்னால் குழந்தைகளுடைய எதிர்காலம் மட்டுமல்ல பெற்றோர்களாகிய உங்களை பராமரித்து உங்களுக்கு செலுத்த வேண்டிய கண்ணியம், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கூட நீங்கள் இழந்து விடுவீர்கள். அதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரியப்படுத்திக் கொண்டு, எனக்கு பின்னால் ஹஜ்ரத்மார் அவர்கள் நிறைய பேச இருப்பதன் காரணமாக இந்த வாய்ப்பை பொன்னான வாய்ப்பாக கருதி ஹஜ்ரத் அவர்களுக்கும் அதே போன்று சேட்பாய் அவர்களுக்கும் நன்றியை கூறி எனது உரையை நிறைவு கொண்டு வருகின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய அழைப்பை ஏற்று வருகையிலிருந்து நம்முடைய இஸ்லாமிய மஸ்ஜித் பள்ளிவாசலுடைய பேசுமாம் ஹஜரத் அவர்களுக்கு நம்முடைய மதரசாவின் சார்பாக அன்பளிப்பு வழங்கப்படுகின்றது. இதை மதரசாவினுடைய நிர்வாகி ஆட்சியை சேர்ந்தவர்கள் வழங்குகின்றார்கள்.